என்ன வெக்கையா இருக்கு. இந்த வெயில் காலம் எப்பதான் தீருமோ? தந்தூரி அடுப்புக்குள்ள நிக்கிற மாதிரியே இருக்கே. சக்கு ஆ இந்தாம்மா சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன், பிரியாணி பண்ணிடு. ஆ ம். என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆச்சும் உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்லியிருக்காரா? என்ன பண்றது, எல்லாம் தலை எழுத்து. சக்கு பிரியாணி எல்லாம் வேண்டாம்மா, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணிடு. ம் என்ன மனசுக்குள்ள நினைச்ச ஒன்று வந்து சொல்றாரு. எது எப்படியோ, அப்ப இன்னைக்கு சிக்கன் சுக்கா பண்ணிட வேண்டியதுதான். சக்கு சுக்கா கிக்கா எதுவும் பண்ணிடாத, ஏற்கனவே சூடு, நாட்டுக்கோழி வேற, வயிறு வெந்துடும். நான் மனசுக்குள்ள தானே நினைச்சேன், ரெசிபியோட கரெக்டாக சொல்றாரு. சரி, அப்போ நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு சிக்கன் தெவரம் பண்ணிட வேண்டியதுதான். ஏய் அப்புறம் உங்கள் ஊர் ஸ்டைலுன்னு ஏதோ தெவரன்னு தேங்காயெல்லாம் போட்டு பண்ணுவியே, அதை வச்சிடாதம்மா, வாயில் வைக்க முடியாது. எனக்கு தெரியாம கிச்சன்ல கேமராக்கு இது வச்சிருக்காரா? கேமரானாலும் மனசுக்குள்ள நினைச்சது எப்படி சொல்றாரு? ஒன்றும் புரியலையே. பேசாம உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கிரேவி வச்சிட வேண்டியதுதான். சக்கு கிரேவியில் உருளைக்கிழங்கு எதுவும் போட்டு பண்ணிடாத, ஏற்கனவே கேஸ் டபுளாக இருக்குது, உருளைக்கிழங்கு செட் ஆகாது. இதுக்கு நான் பிரியாணியே பண்ணியிருப்பேன். அதுதான் சரி, பேசாமல் பிரியாணியே பண்ணிடு. ஓம்